அன்பினர்களே, தமிழக தேர்தல் களம் இன்று புதன்கிழமை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. மிகப்பெரிய நூற்றாண்டு பழமை வாய்ந்த காங்கிரஸ் கட்சி, இந்திய காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தி அவர்களின் காங்கிரஸ் கட்சி இப்பொழுது தவேகா தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்களுக்கு 5 ஆசனங்களுடன் தனது ஆதரவை கொடுக்க முன்வந்திருக்கின்றது. இதுதான் மிகப்பெரிய தமிழகத்தின் மிகப்பெரிய இஷ்யூ செய்தியாக வந்திருக்கின்றது. நடந்து முடிந்த தேர்தலில் இப்பொழுது மிகப்பெரிய ஆராய்ச்சிகள், அதாவது மிகப்பெரிய ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றது. இவிஎம் மெஷினில் மாற்றம் கொண்டு வர முடியுமா முடியாதா என்பதெல்லாம் இப்பொழுது முடியும், ஏற்கனவே தெரிந்த விடயம் தான். இன்னொரு விடயம் என்னவென்றால், அதாவது இதுவரைக்கும் மோடி அவர்கள் 3ஆம் முறையாக வந்திருக்கின்றார் இந்திய பிரதமராக. அவர் உண்மையிலே முதல் தடவை மாத்திரம்தான் வெற்றி பெற்றவர் குஜராத்திலிருந்து 2010ஆம் ஆண்டு. அதன் பிறகு வந்த 15, 25 இந்த ஆண்டுகளில் அவர் வெற்றி பெறவே கிடையாது. இல்ல 2015 நினைக்கிறேன், 2015, 20, 25, ஆமா 2015ஆம் ஆண்டு அவர் முதல் நினைக்கிறேன். அவர் பெஸ்டா வெற்றி பெற்றது. உண்மையிலே எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் வெற்றி பெற்றார். ஆனால் பிந்தி வந்த 2 தேர்தல்களிலும் இவிஎம் மெஷினில் மிகப்பெரிய தில்லுமுள்ளு குளறுபடி செய்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது மிகப்பெரிய செய்தியாக இருக்கின்றது. அங்கிருக்கின்ற புலனாய்வு அமைக்கப்படும் இந்த செய்தி இருக்கின்றது. இப்பொழுதோ சரி, நாம இப்படி கேட்கலாமே, சரி பிஜேபியை ஏன் தமிழகத்தில் வெற்றி பெற வைக்கலாம் இல்லைன்னு. பிஜேபி கேட்டதே 5 இடங்கள் தானே. 5 இடங்கள்ல எப்படி வெற்றி பெற வரீங்க? 5 இடங்கள்ல தான் அதிமுக கூட்டணி. ஏன் நம்ம அதிமுகவை வெற்றி பெற வைத்திருக்கலாம் கேட்கலாம் இல்ல? இல்லை, திராவிட கட்சிகளை ஒதுக்க வேண்டும். ஏனெனில் மோடியா லேடியா என்று கேட்டவர் தான் ஜெயலலிதா. அவட ஆட்சியில பிஜேபி அவங்க என்ற பண்ண விடவே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில ஒரு அணுங்குப்பிடிக்குள் இபிஎஸ் மாட்டிக்கொண்டிருப்பதால் செய்யவல் இல்லாமல் இணைந்து கொண்டார்கள், வேறு வழி இல்லாமல். ஆனால் அங்கிருந்த வேடிக்கை என்னவென்றால், ஒரு ஜனரஞ்சக வேட்பாளர் வெளியாக வேணும். இதுதான் அந்த உண்மையான சரித்திரம். ஆனால் அவருக்கு மக்கள் ஆதரவு இருந்த உண்மைதானே. இப்ப வாக்கு இல்லாதவங்க, வாக்கு இருந்தவங்க எல்லா மாவட்டத்திலும் விஜய்க்கு ஆதரவு இருந்த உண்மை. ஆனால் இந்த அளவுக்கு வெற்றி பெற முடியாது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆய்வாக நடைபெற்று வருகின்றது. இவிஎம் மெஷினில் வேண்டிய அளவுக்கு அது ஒரு லேப்டாப் மாதிரி, ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, அது ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு வச்சா அது தான் கொடுக்கும். அது அவங்களுக்கு வாக்களித்தோடு அவங்களுக்கு உறுதிப்பட்ட சீட்டும் கொடுக்கப்படுது இல்ல. அதெல்லாம் உள்ளுக்கு தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டாங்க. அல்ல இதைத்தான் அமித்ஷா உள்துறை, இந்திய உள்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் யாருக்கும் ஆட்சி அமைக்க கிடைக்காது, தொங்கு பாலம் பண்ணி சேர்த்து கொடுத்துட்டார். அப்ப சரி, சீமானுக்கு உண்மையிலேயே கடந்த சட்டசபை தேர்தலில் 8.4% வாக்குகள் கிடைத்தது. சீமானுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு இம்முறை 4% மட்டுமே வாக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா காட்டுது. அது பொய். உண்மையிலே இம்முறை சீமானுக்கு ஒரு 12% கிடைக்க மிக அதிக வாய்ப்பு இருந்துச்சு அவருக்கு. அது சில நேரம் திமுக வெற்றி பெற்றிருந்தால் சில வேளை ஒரு எதிர்கட்சியா கூட மாறுற அளவுக்கு சீமாண்ட கட்டு இருந்துச்சு. இதெல்லாம் உடைச்சி திருட்டு வேலை பார்த்து இப்ப குளத்தூர் தொகுதியில ஒருபோதும் டிஎம்கே ஸ்டாலின் தோல்வி பெறவில்லை. திட்டமிட்ட எல்லாம் மெஷின் தான். அதாவது இந்த தேர்தல் என்பது சரியாக சொல்ல போனால் இது வந்துகிட்டு மக்கள் தீர்ப்பு அல்ல, இவிஎம் மெஷின் தீர்ப்பு. நாங்கள் மீண்டும் டபுள் என்ட்ரி தாரோம். தமிழக நடந்து முடிந்துள்ள சட்டமன்ற தேர்தலின் தீர்ப்பு என்பது மக்கள் தீர்ப்பு அல்ல, இவிஎம் மெஷின் தீர்ப்பு. இந்த இவிஎம் மெஷின் அடிச்ச நாடுகள்ல கூட இவிஎம் மெஷின் பாவனையில இல்லை. பாத்தீங்களா, இந்த இவிஎம் ப்ரொடக்ஷன் பண்ண கண்ட்ரிகள்ல கூட இந்த இவிஎம் மெஷின் கிடையாது. அது அவங்க எல்லாம் பேப்பர், பலட் பேப்பர் தான் செய்யறாங்க. பலட் பேப்பர்ல வேற எந்த மோசடி பண்ண முடியாது. பெட்டி மாத்துன்னு சொல்லாங்க. அதுக்கெல்லாம் இப்பதான் வந்திருக்கு கேமரா. எல்லா இடங்களும் கேமரா இருப்பதால பெட்டி மாத்து நடக்க முடியாது உண்டு. சரி, பார்க்கலாம். இப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் தானாகவே முன்வந்து இதுல வேடிக்கை என்னவென்றால், பிஜேபி வெற்றி பெற வச்சால் ஏன் அதிமுகவுக்கு சேர்த்து ஆட்சி அமைக்க கொடுக்கலன்னு சொன்னால் அதுக்குள்ள பிஜேபி இருக்குதானே, 5 சீட் வச்சுக்கிறாங்கல்ல. அப்படி ஒரு அதிமுக இபிஎஸ் சேர்த்து விஜய் அவர்களை ஆட்சி அமைத்து கொடுத்தால் இந்த ஊழல் தெரிந்துவிடும். இப்போது நமக்கு எழுந்துள்ள கேள்வி என்னவென்றால், ராகுல் காந்திக்கும் நரேந்திர மோடிக்குமான ஒரு உள் உறவு இருக்குமான சந்தேகம் எனக்கு ஏற்படுறது. ஏனெனில் அவர் இந்த தேர்தல் காலத்திலேயே என்னால் 2 கட்சியையும் அடிக்கிற உண்மை. அதாவது தமிழகத்துல இந்த திராவிட கட்சி அழிக்கிறோம் என்ற உண்மை, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் வரக்கூடாது என்பது உண்மை. இப்ப நாம் தமிழர் ஒருவர்
சீமான் மாத்திரமாவது வெற்றி பெற்று சட்டசபைகள் சென்றால் அதுவே மிகப்பெரிய தலைவலியாக ஆட்சிக்குள் இருக்கும். அதனால் தான் அவரும் அங்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார். உண்மையிலேயே இம்முறை சீமாண்ட கட்சி கொஞ்சம் வெற்றி பெற்றிருக்கும். இந்த நிலையில் மிகப்பெரிய அவர்களால் சீமாண்ட கட்சி எல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம். அது ரஜினி ஸ்டைல சொல்ல போனால் அதிமுக, திமுக, டிவிக்கு இதெல்லாம் வந்துட்டு சேர்ந்த கூட்டம், அதாவது சேர்க்கப்பட்ட கூட்டம். இங்கு சீமாண்ட கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம், உணர்ச்சி பூர்வமான கூட்டம், உணர்வு பூர்வமான கூட்டம், உண்மையிலே தமிழ் தேசியம் கொண்ட கூட்டம். உண்மையிலேயே சீமான் தோத்தது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான், பார்க்கலாம். ஆக இப்பொழுது காங்கிரஸ் கட்சி தானாகவே தங்களது 5 ஆசனங்களை கொன்று தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றது. இப்பொழுது தாவேகாவின் கட்சி இன்றைய புதன்கிழமை நிலவரம் 112 இடம் வந்திருக்கு. ஏனெனில் அவர் 100 இடம் வென்றரில் 2 இடம் என்பதால் ஒரு இடம் கழிக்கப்பட்டால் 107, 107 5 112. ஆக அவங்களுக்கு இன்னும் 6 இடங்கள் தேவை குறைந்த ஆட்சிக்கு. இந்த 6 இடங்களுக்கு எல்லோரும் வருகின்றார்கள். எல்லோரும் சொன்னால் அது எப்படி வருகின்றார்கள்? அதிமுகவுக்குள்ள இருந்து அந்த அதிமுக குரூப்ல இருந்து எம்எல்ஏ வராங்க, திமுகக்குள்ள இருந்தும் எம்எல்ஏ வராங்க, எல்லா பக்கத்திலும் ஆள் இருக்குது. அவங்க யார் யார் வராங்கன்னு பார்த்து நாளைக்கு அவர் முதல்வராக சத்திய பிரமாணம் செய்து இருக்கின்றார். இன்று மாலை அவர் தமிழக இந்த செய்தி நாம் ரெக்கார்டிங் செய்கின்ற போது இன்று அவர் 3:30 மணி அளவில் தமிழக ஆளுநரை விஜய் அவர்கள் சந்திக்கின்றார். உத்தியோகபூர்வமாக அவர் நாளை இந்த 112 அவர் தன்னுடைய முதல்வர் பதவியை ஓத்தெடுக்கலாம். ஜவஹர்லால் நேரு சூளைமேடு பெரியமேடில் இருக்கின்ற ஸ்டேடியம் மிகப்பெரிய ஸ்டேடியம், அதில் தான் அவர் ஓத்தெடுக்கின்றார், சத்திய பிரமாணம் செய்கின்றார். அதன் பிற்பாடு 2 வாரமோ 3 வாரமோ அவங்க சேர்க்க வேண்டிய இன்னும் ஒரு 6 இடம் இருக்குல்ல. அந்த 6 இடம் என்கின்ற போது விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்றது, பிரேமலதா ஒன்று இருக்கின்றது, இப்ப நிறைய இருக்குது எல்லாருமே. அதாவது இவட பாமக இருக்கின்றது. இப்படி பாமக இப்ப நின்றால் பாமக ஒரு விடயம் நின்றால் அவங்களுக்கு டெபுட்டி சிஎம் கேட்கின்றார் அவரோட மனைவிக்கு. அதையெல்லாம் அங்க கொடுக்க விருப்பம் இல்லை. அது சில வேளை செங்கோட்டையன் இருப்பதால் செங்கோட்டையன் சபாநாயகரா அல்லது பிரதீப் டிப்யூட்டி சிஎம் என்ற கேள்வி வருகின்றது. மிகப்பெரிய களம் கண்டிருக்கின்றார்கள். அதில் காங்கிரசின் மாற்றம் என்பதுதான் மிகப்பெரிய மாற்றம். சொல்லாமல் கொள்ளாமலே திமுகவிடம் சொல்லாமல் கொள்ளாமலே அவர்கள் ஒரு அண்டர் பெல்ட் அடித்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். என்னை கேட்டால் திமுக என்பது பீனிக்ஸ் பறவை போன்றது, அதிமுக திமுக இரண்டும் அது பறவைகள் போன்றது. அது எழும்பி வர்றதுக்கு கடினம் எடுக்காது என்று நினைக்கின்றேன். மக்களோடு மக்களாக இவர்கள் செய்கின்ற எதற்கும் ஒரு போராட்டம் செய்யக்கூடிய போராட்டம் குணம் கொண்ட கட்சி திமுக, அதுக்கு அடுத்தாப்புல அதிமுக. எனவே இந்த 6 மாதங்களுக்கு தாக்கு பிடிப்பாங்களா? ஜேபிபி போன்று எல்லாமே புதிய முகங்கள் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிப்பாங்க என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனாலும் இங்கு இலங்கைக்குள் இருக்கின்ற சில தற்குறிகள் அவருக்கு ஈழம் கொடுப்பாங்களாம், எல்லாம் கொடுப்பாங்களாம், உலக தமிழுக்கு விஜய் குடிப்பாரம் என்றால் ஏண்டா நீங்க எந்த ஊர்ல படிச்சீங்க, எங்கடா இருக்கிறீங்க? டேய், தமிழகத்துல சீமான் வந்தாலும் ஒண்ணும் பண்ணலடா. சீமான் வந்து கூட அவர் சீமான் முதலமைச்சர் ஆனாலும் கூட ஈழத்தமிழருக்கு அவர் ஒரு புல் பூண்டும் கொடுக்க முடியாது. வாயால பேசலாம், அரைக்கை விடலாம், அதை தாண்டி ஒன்றும் பண்ண இயலாது. முடியும்னா தமிழ்நாட்டை ஒரு தனி நாடா பிரிச்செடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். தமிழக மக்கள் முடியும்னா உயிரை கொடுத்து செத்து கொடுங்க, போராட்டம் பண்ணுங்க, நசிஞ்சு கொள்ளுங்க, இறந்து கொள்ளுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டைல போய் ஒரு தமிழ்நாடு ஒரு தனித்தமிழ்நாடு தனித்தாகியம் ஆகும் என்றால் அது சாத்தியமாகும். ஒரு மாநில அரசு ஈழம் கொடுக்கிறது எங்களுக்கு செய்யறதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி, இப்ப நீங்க ஆசைப்படுற விஜய் அவர்கள் இப்ப காங்கிரஸ் கட்சி யாரு? ஈழத்து மக்களை படுகொலை செய்த அந்த குற்றத்தின் சொல்றீங்கல்ல. ஈழ ஆட்சியில, காங்கிரஸ் ஆட்சியில, மன்மோகன் ஆட்சியில 75,000 மக்கள் படுகொலை செய்யப்படும் குற்றம் சாட்டம் இல்ல. அந்த கட்சியுடன் கூட்டு சேர்த்துங்கிற விஜய் என்ன சொல்ல போறீங்க? ஏண்டா விளங்காமணிகள். எனவே தமிழக அரசியலை நம்பி நாம் ஒருபோதும் ஒரு இஞ்சி, ஒரு புல் பூண்டு, ஒரு புல் பூண்டு, ஒரு இஞ்சி துண்டு கூட கிஞ்சித்தும் பெற முடியாத ஒரு ஆட்சி தான் தமிழக மாநில ஆட்சி. அதை விட்டு போட்டு அவரை படத்தை பார்த்தோமா, கை தட்டுமா, ரசிச்சோமா, சிரிச்சோமா, வணக்கம் வேணான்னு சொல்லிட்டு போகாம இங்க என்னமோ ஈழம் கிடைச்ச மாதிரி இங்க எடுக்கிறாலும் கூத்து, பயங்கர கூத்து. ஆனாலும் இங்கு நான் மீண்டும் சொல்வேனால் காங்கிரஸ் ஆட்சி அவருக்கு கை கொடுத்திருக்கின்றது.
பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த இன்னும் 6 இடங்கள் நம்ம நாளைக்கெல்லாம் செட் பண்ணிடுவாங்க. அதை பிறகு அங்க எடுக்கலாம். அதை அந்த அவங்களோட பெரும்பான்மையை மெஜாரிட்டியை அவங்க பிறகு நாளை ஓத்தெடுத்த பிற்பாடு 2 வாரமோ 3 வாரமோ அது பிரச்சனை, அது கொடுக்கலாம். எத்தனை தினங்களும் கொடுக்கலாம். அவங்களோட முதல் வருவதற்கு முன்பு அவங்க கொடுக்கலாம். அது 3 நாள்ல செட் ஆயிடும். எல்லாரும் இப்ப கொக்கு மீனுக்கு நிற்பது போல் எல்லோரும் ஒற்றை காலில் நிற்கின்றார்கள். நாங்கள் தாவேக்காக்கு ஆதரவு தருகின்றோம் என்று எல்லோரும் நிற்கின்றார்கள். எல்லோரும் திமுகவுக்குள்ள இருந்த, அதாவது திமுக காரனே ஆதரவு பண்ண போறான், அதிமுக காரனே ஆதரவு பண்ண போறான், பிசிக விடுதலை சிறுத்தைகள் திருமாவளம் கட்சி 5-4 பேர் அவங்களும் போறாங்க. எப்படி எல்லோருமே அவருக்கு ஆட்சிக்கு ஆளுக்கு ஒரு மினிஸ்டர் கிடைக்கும் இல்ல, 6 பேருக்கும் 6 மினிஸ்டர் கொடுத்தா போச்சு. ஆளுக்கு ஒண்ணு கேட்பாங்கல்ல, ஒன்றும் விடுவாங்களா? ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை பார்க்கலாம். ஆனால் ஊழல் பெருச்சாளிகள் இந்த ஆட்சிக்குள் வந்திருக்கின்றார்கள் தாவேக்காக்குள். அதைத்தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். மீண்டும் சொல்லுகின்றோம், இவிஎம் மெஷின் தான் இந்த வெற்றியை எடுத்துக் கொடுத்திருக்கின்றது என்பதை நான் சொல்லவில்லை. தமிழகத்தில் மிகப்பெரிய எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு வருகின்றது. இது மக்கள் தீர்ப்பு அல்ல, இது இவிஎம் மெஷின் தீர்ப்பு. வெள்ள வைத்து கொடுத்தது மோடியின் இபி, அதாவது பிஜேபி. மோடி தான் அமித்ஷா வெற்றி பெற கொடுத்தார். அவர் கிடைச்ச நன்மை என்னென்றால் எப்பொழுதும் குடைச்சல் உண்டு. எங்க மத்திய அரசில் இருக்கின்ற காங்கிரஸ் கூட எதிர்கட்சியா இருந்து கொண்டு மிகப்பெரிய குடைச்சல். மேற்கு வங்கம் மம்தா பானர்ஜி, கேரளாவில் கம்யூனிஸ்ட், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் குரூப் மிகப்பெரிய குடைச்சல். அதை நீக்கியாச்சு. இப்பொழுது எந்த மத்தியில டெல்லியில எந்த வகையான பில் அந்த அவங்கள சட்டமூலங்கள் கொண்டு வந்தாலும் விஜய் அதுக்கு ஆதரவு கொடுப்பார். ஏன்னா விஜய் வந்தவுடன் யாருக்கு நன்றி தெரிவிக்கின்றார்? மோடி மஸ்தான்ஜிக்கு தான் முதல் நன்றி தெரிவிக்கின்றார். ராகுலுக்கு சொல்லல, அவருக்கு தெரியும் வெற்றி பெற்று கொடுத்தது. இது 2 வருடமாக திட்டமிடப்பட்ட மிகப்பெரிய ஒரு சதி வலைகள். ஸ்டாலின் தோக்கடிக்கப்பட வேணும், தோத்தாச்சு. அவரோட கட்சியும் புடுங்கப்படும். நாம் ஏற்க சொல்லியிருக்கோம்ல, புடிங்க எடுப்பாங்கன்னு. தொடர்ச்சியாக வருகின்றது இவிஎம் மெஷின் சித்த விளையாட்டுகளும் இவிஎம் மெஷின் திருட்டு வேலைகளும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றது. நாமும் அதை பிந்தி தருவோம். ஆக அவருக்கு ஒரு வாழ்த்து, சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்தையும் தெரிவிக்கலாம். ஆனா நீங்க சொந்த வெற்றி அல்ல, அது திருட்டு வெற்றி, பின்கதவால் வந்த வெற்றி, மக்கள் தீர்ப்பு அல்ல, இவிஎம் மெஷின் தீர்ப்பு சொல்லி தொடர்ச்சியாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. பார்ப்போம் மற்றும் ஒரு காணொளியில் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.